திருமணியால் பரி செய்ய போறேன். எனக்கு திருமணமா? என்னென்ன சொல்றீங்க அண்ணா? எனக்கு என்னென்ன வயசாயிடுச்சு, எனக்கு எதுக்காக திருமணம்? எனக்கு இப்ப திருமணம் வேண்டாம்னா. திருமணம் வேண்டாம்னு ஏமா சொல்றேன்? காலத்தை பயிர் செய்ய வேண்டும் அப்படி என்று பெரியோருடைய வாக்கு. அதனால காலகாலத்துல உனக்கு திருமணம் செய்து வச்சுட்டேன்னா இந்த அண்ணனுடைய கடமையே முடிஞ்சிருமா? அண்ணா எனக்கு திருமணம் செய்ய போறேன்னு சொல்றீங்களே, எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கீங்க? ₹1 கிடையாது. ஏன்னா எனக்காக எவ்வளவு நகை எடுத்து வச்சிருக்கீங்க? 4,000 நகை கூட கிடையாது. எதுவுமே இல்ல. திருமணம் சொல்றீங்களே, ஏன்னா இந்த காலத்துல பொண்ணு கேட்டு வர மாப்பிள்ளைங்க கொஞ்சமா நெஞ்சமாவா கேக்குறாங்க. வாய் கூசாம 50,000 நகை கேக்குறாங்கண்ணா. அது மட்டும் தானா? சாதாரணமா ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட இந்த காலத்துல ஒரு ஒன்றை கேக்குறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு திருமணம் சொல்றீங்களே, இதெல்லாம் நடக்கிற விஷயமாண்ணா? இந்த அண்ணன் உனக்கு திருமணத்தை நடத்திதான் காட்ட போறேன். நீ வேண்டாம் வேண்டாம் மறுத்தாலும் சரி, உனக்கு திருமணம் ஏற்பாடு செய்யதான் போறேன். ஆமா, மாப்பிள்ளை பாத்துட்டீங்களா? பாத்துட்டே. யாருங்க? அந்தியூர் கிராமத்துல நம்முடைய அத்தை மகன் இருக்கின்றானே சேகர். ஐயோ, அந்த பையனா? அவன் பையன் கிடையாதுமா, நமக்கு முறை மாமா அவன். அதனால அவன் தான் உனக்கு மாப்பிள்ளை. சின்னஞ்சிறு வயதுல பார்த்தது இப்போது வளர்ந்து வாலிபன் ஆயிட்டா. ரொம்ப ரொம்ப அழகாகவே இருக்கிறாமா. அதனால அந்தியூர் கிராமம் போயிட்டு நம்முடைய அத்தை மகன் சேகரை பார்த்து திருமணம் பேசிட்டுதான் நம்முடைய மணிபுரி நாட்டுக்கே நான் திரும்ப. அண்ணா நீங்க ஜாக்கிரதையா போய் ஜாக்கிரதையா வாங்க. வீட்டுல குடிக்க கூட தண்ணி இல்ல தெரியுமா? அத பார்த்தா என் குளக்கரை, அந்த குளக்கரை சென்று தண்ணீர் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரேன். என்னம்மா
தம்மா தேடி கொண்டு வரேன். எந்த இடத்துக்கு போனாலும் நான் போறேன் எங்க போனாலும் எவனா போட்டு என்ன வேலை அதெல்லாம் பேசுங்கப்பா, நல்லா பேசுங்கப்பா. அடிக்கிறாங்க என்ன வேணாம்னு சொல்லி வாயை தந்தா பேசணும் தேவடியா. நான் எதுவும் போன் பண்ணல, போன் நம்பர் எல்லாம் வாங்கலன்னு சொல்லும். 4 பேர் வர வச்சு சொல்லுவா மரத்தை பூவெடுத்து மஞ்சள் கொண்டு போடவா, பூ முட்டு பூ கழித்து போன ஜாஸ்தி போடவா, கல்யா புதிதாடையா மரத்தை பூவெடுத்து மஞ்சள் கொண்டு போடவா. மரத்தை பூவெடுத்து மஞ்சள் கொண்டு போடவா, பூ முட்டு பூ கழித்து போன ஜாஸ்தி போடவா, கல்யா புதிதாடையா மரத்தை பூவெடுத்து மஞ்சள் கொண்டு போடவா. என்னுடைய அண்ணனோ சென்றிருக்கின்றார். அத்தி ஒரு கிராமத்திற்கு என்னுடைய அத்தி மகளுக்கு எனக்கு திருமணம் பேசி முடிப்பதற்காக அதை பார்த்தாயா குளக்கரை, அந்த குளக்கரை சென்று தண்ணீர் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக ஆடி பாடிக்கிட்டு போகலாம். வாங்கி தந்து இந்த மாதிரி நஷ்டம் போறமே கிடையாது. நம்முடைய நாட்டில் எங்கெங்க இயற்கை காட்சி பாக்கணும்டா. ஏன்னா நானும் சின்ன சிறு ஆமா, நம்ம நாட்டில் எங்கெங்க மலரான இருக்குது எனக்கு தெரியாது. எல்லாம் தெரிஞ்சு தானே. ஆமாங்க, என்ன மலர்கள்? அதாவது சாவு மூஞ்சி மலர். சாவு மூஞ்சி மலர். சாவு மூஞ்சியா?
பைத்தியக்காரா, சாமந்தி மலர் அதை பத்தி அது நம்ம தெரியுமா? என்ன மலரு? அதான் ஜம்பிங் மலர். ஜம்பிங் மலர் சம்பிங் அது ஒரு தெரிஞ்சு பாரு. அதான் முல்லை வனம். முல்லை வனம் அப்படி போய் அந்த பக்கமா திரும்பினா மோத்திர வனம். ஏய் மூங்கில் வனம் ஏய் இப்ப என்ன செய்யறேன்னா ஒவ்வொரு திசையா செல்ல வேண்டும் அனைத்து மலர்வனத்தை சுத்தி பார்க்க வேண்டும் புறப்பட்டு போகலாம் போதும் எனக்கு நாவரட்சி இருக்கு குடிக்க தண்ணி தேவை அதை பார்த்தாயா அருகாமல் ஒரு குளக்கரை தெரியாது அந்த குளக்கரை அருகாமல் சென்று சிறிது நேரம் தண்ணீர் அந்த பிறகு ஏய் அப்படி என்றால் அதோ தெரி குளக்கரை சென்று தண்ணீர் அறுத்து விட்டு அடுத்த மலரோட அதை பார்த்தாயா குளக்கரை அருகாமையிலே யாரோ ஒரு பெண் சந்தோஷமா ஆடி பாடிக்கொண்டு செல்கிறாள் யாராக இருக்கும் ஐயோ ஐயோ என்ன பட்சியா ஏய் அழகு பத்தி நீ ரசிக்கூடாது அழக நான் தான் ரசிக்கணும் நான் தான் இடம் காமி நான் தான் ரசிக்கணும் போடா பேசிக்கிறா அப்படி அழகு நீ ரசிக்கிறா வீட்டுல உங்க ஆயா இருக்கா பாத்தியா அவளை போய் ரசி சரி அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்றால் குறுக்கு வயசு சரி பார்க்கலாம் ஆடி பாடிக்கிட்டு குளக்கனார்களும் வந்து விட்டு தண்ணீர் எடுத்துக்கிட்டு சீக்கிரமா குடிசைக்கு போகணும் என்னடா என் பேர் இன்னாட்டு இளவரசன் என் பேர் எயில் அரசன் ஐயா நீங்க தான் இன்னாட்டு இளவரசன் ஐயா உட்காருங்க 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 எங்க வணக்கம் வணக்கம் நீங்க தான் இன்னாட்டு இளவரசரா கேள்விப்பட்டிருக்கிறீங்க ஆனா
இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே கிடையாது தெரியுமா? நாடகம் பார்த்தோம்னா பாருங்க நம்மளுக்கு என்ன ஏங்க இந்நாட்டு இளவரசன் தான் இது முன்னாடி என்ன பார்த்திருக்க முடியாது. ஏன்னா இவ்வளவு காலமா நான் வெளிநாட்டுல இருந்தவன் இப்போதான் தாய்நாடு வந்தேன். பார்த்தாலே தெரியுது வெளிநாட்டுல இருந்தது போல. ஏங்க என்னுடைய குடிசைக்கு வந்திருந்தா உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுத்துருப்பேன். இந்த குலக்கரையில உங்களுக்கு நான் என்னங்க கொடுக்கறது? ஏன் வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? ஏங்க நம்முடைய நாட்டில் மலவனத்தை சுத்தி பார்க்கலாம்னு வந்தேன். நான் வர சேர்ந்தது தண்ணீர் அருந்தலாம் என்று குளக்கரைக்கு வந்தேன். வந்து எடுத்து உன்னை பார்த்தேன். பார்த்த உடனே நான் முடிவு செய்திருக்கேன். திருமணம் ஒன்று செய்தா உன்னதான் திருமணம் செய்யணும் முடிவு பண்ணிடுங்க. திருமணம் செய்தா உன்னதான் திருமணம் செய்ய முடிவு பண்ணிடுங்க. என்னையா? ஆமாங்க. ஏங்க என்னங்க இதெல்லாம்? ஐயா நீங்க யார்? நீங்களும் இந்நாட்டு இளவரசர். நானும் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவன். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எனக்கு ஏறி வச்சா கூட எட்டாதீங்க. நீங்கள் காண்பது பகல் கனவு. அது ஒரு காலம் பலிக்காது. இந்த இடத்தை விட்டு போனா உங்களுக்கு நல்லது. அதே சமயத்துல எனக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏங்க நான் என் நாட்டு இளவரசன் தான். இருந்தாலும் உன் பணத்தை பார்த்து உன்னை திருமணம் செய்யணும் ஆசைப்படலாங்க. உன் நல்ல மனசு பார்த்தா திருமணம் செய்யணும் ஆசைப்பட்டேன். பகல் கனவு படிக்கான்னு சொன்னியே உனக்கு யார் சொன்னது? எனக்கு பகல் கனவு தான் படிக்கும். கடைசியா முடிவு என்ன சொல்றேன்? ஐயா நீங்களே கோபுரம் நானும் குப்பை மேடி. இத பாருங்க ஐயா, உனக்கு எனக்கு ஏறி வச்சா கூட எட்டாதீங்க. என்னுடைய அண்ணன் தண்ணீர் தாகத்தோட வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாரு. அண்ணனுக்கு தண்ணி கொண்டு போகணும். தயவு செஞ்சு எனக்கு நில்லடி. நில்லடி. நீயா? ஆமாண்டி. ஏங்க நான் என்ன உனக்கு அத்தை மகளா இல்ல மாமன் மகளா? முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணை பார்த்து பாடின்றீங்க போடுன்றீங்களே, இதெல்லாம் மரியாதை கிடையாது. என்கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசுங்க, இல்ல அப்படியே கொடுத்தாலே. ஒரே ஒரு முத்தம் காட்டேன். அந்த முத்தம் கொடுத்தா உனக்கு நல்லது எனக்கு நல்லது. என்னடி சொல்ற கழிச்சா? நாங்க ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தாலும் மானத்தோடு வாழ நினைக்கிறோங்க. காசு பணத்துக்குலாம் ஆசைப்படுறவங்க நாங்க கிடையாது. மரியாதையா சொல்றேன், என்ன பத்தி உனக்கு தெரியாது. இந்த ஏழாவது சேதமான ஆசைப்பட மாட்டான். பட் ஆசைப்பட்டானா அதை அடைய விட மாட்டான். கடைசியா முடியல சொன்ன முடியாது.
நான் சொல்லி தரேன் பாரு. ஏய், சரி விடு. வந்த வேலை முடிஞ்சு போச்சு. இனிமே இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து. 1/2 மணி போல போயிட்டு வரேன். இந்த பாவி நான் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லும் பொழுது என்னுடைய வார்த்தை கேட்காம என் கற்பையே கெடுத்துட்டீங்களே. ஏய், இந்த விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சா என்னை யாருங்க ஐயா திருமணம் செஞ்சுக்க முன் வருவாங்க ஐயா? உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறீங்க. என் கழுத்துல ஒரு தாலி கட்டி என்ன உங்க மனைவியா ஏத்துக்குங்க ஐயா. ஏய், போயிடி பைத்தியக்காரி. உன் கைத்துல தாலி கட்டி உன்னை என் மனைவி ஏத்துக்கணுமா? ஏண்டி உன் தகுதி என்ன? ஏன் தகுதி என்ன? நான் யார்? இந்நாட்டில வருத்தேன். நீ யார்? சாதாரண ஏழ்மை குடிப்பது எச்சக்கார நாயினி. அப்படி இருக்கும்போது உனக்கு எனக்கும் ஏணி வைத்தது மரியாதை சொல்ற வைவிடு. ஐயா, ஒரு கண்ணாடி உடைந்தால் ஒன்றாக சேருமா? ஒரு பெண்ணானவள் கற்புணலை தவறிவிட்டால் அவளுடைய வாழ்க்கை நிலைக்குமாங்க? இந்த பாவி நான் என் கற்பையே உன்னிடத்தில் பறி கொடுத்து விட்டேனே. நீ என்ன கைகள் விட்டு போயிடாதீங்க ஐயா. கலச்செல்வி, தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நான் உன்னை தொட்டுட்டேன். நீ கெட்டுட்ட. மூடி மாறி ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பணம் தரேன். வாங்கிட்டு வேற யாராவது திருமணம் செய்துக்கிட்டு தாய்க்கள் சந்தோஷம் போயிரு. அதை விட்டுட்டு உன் கைத்துல தாலி கட்டணும். உன்னை என் மனைவியா இன்னொரு சொன்னேன். அவனோட பெட்ரோலுக்கு கொத்து. பட்டி வண்ண ரோஜாவா பார்த்த கண்ணின் ராதா பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ண மூடாதா பார்த்திருந்த நீரே அசையில நாட்டத்தை அள்ளி வச்ச வேளையிலே பட்டதம்மா பட்டாள குற்றமில்லை பாவம் வந்த பூக்குள்ளே
கண்ணே பட்டாள குத்தமில்லை பாவம் வந்த பூக்குள்ளே என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடி மேலாடி அடிக்க வேண்டாம் ஐயா என்னால வலித்தாங்க ஏண்டிய உன்னிடம் என்ன கேட்டேன் ஒரே ஒரு முத்தம் நீ அந்த முத்தம் குத்துருந்தா உனக்கு நிலைமை வந்துருக்குமா இப்ப யாரு தெரியுதா ஏய் இந்த எயிலார் சேதமான ஆசைப்பட மாட்டான் பட் ஆசைப்பட்டானா அதை அடையா விட மாட்டான் அது மட்டுமாடி ஐயோ பாலிசி எப்படி தெரியுமா டீ சாப்பிட்டமா டம்ளர் போட்டமா தான் இருக்கும் அது விட்டு விட்டு கழுத்து தாலி கட்டணுமா அவன் என் முகத்திலே போய் கூடாது முகாரி ராகம் ஒரு முகாரி ராகம் கடவுள் வாழும் கோவிலே கற்பூர தீபம் இழந்த மாடத்திலே முகாரி ராகம் ஒரு முகாரி நிச்சயதார்த்தம் முடிச்சாச்சு, திருமணத்திற்கு நாள் குறிச்சாச்சு. இந்த சந்தோஷமான விஷயத்தை என்னுடைய தங்கை கலைச்செல்வியிடத்துல சொன்னா அவருடைய முகத்துல பார்க்கிற சிரிப்பு நீண்ட நாட்கள் கழித்து அந்த சிரிப்பை நான் பார்க்க போறேன். இப்போது இந்த மணிபுரி அந்தியூர் கிராமத்திலிருந்து என்னுடைய மணிபுரி நாட்டுக்கு புறப்பட்டு போறேன், வர்றேன். இது ஒரு தலைராகும் எந்த வகையில் தாரும் அவள் இறக்கத்தை தேடும் என்னடம் பாடும்
தெரிஞ்சுக்க பத்திரிக்கை கொடுத்து போனோம் வேலையே சுலபம் கொடுத்துரும். சரி கொடுத்துட்டு போகணும். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். வீட்டுல எப்படி இருக்காங்க? எல்லாம் சௌக்கியமா இருக்கிறாங்க. பட்டாசு பாலு. நல்லா இருக்கிறேன். ஐயா ஒரு நல்ல விஷயம். என்னப்பா? என் தங்கச்சிக்கு திருமணம். ஓ நல்ல விஷயம் தான். அதனால கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டேன். அதனாலதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் ஐயா. வந்துடுறேன் ஐயா. போயாட்டா? போயிட்டேன். இல்லை சாப்பிட்டு போறீங்க. டைம் இல்ல. அப்படியா? சரி சரி. பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன உடம்பு கேள்விப்பட்டா? உடம்புலாம் உஷாரா பாத்துருவேன். இதுக்கப்புறம் 8 மாசத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. பாத்துக்குவாரு. ஆனா ஒரு சந்தோஷமான விஷயம் ஒண்ணு. என் தங்கச்சிக்கு கல்யாணம். அதனால பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். பத்திரிக்கை மாப்பிள்ளை கல்யாணம் எங்க தெரியுமா? ஆரணி தனுஷ் திருமண மண்டபத்தில் தான் கல்யாணமே. ஒரு நாள் கூட டேட்டு கிடைக்காது. தேதியே கிடைக்கல. அந்த தேதியை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி வச்சிருக்கிறேன். கண்டிப்பா நீங்க கல்யாணத்துக்கு வந்தோம். ஏன்னா நீங்க வந்தீங்கன்னாதான் நான் வருவேன். கண்டிப்பா வருவேண்ணா. போயிட்டா? ஆமா மச்சான் மாமா. நான் நாளைக்கு வரடா பாய் மச்சான். தங்கச்சி கூட்டி போன 10 வருஷம் ஆச்சு. அப்பா வயசு ஆகுது. காலத்தின் சூழ்நிலை அதனால வர முடியல. தங்கச்சி அங்க மினிமா ஐயோ என் அண்ணன் வந்துருது. 10 வருஷத்துக்கு முன்ன பார்த்து எங்க அண்ணன் ஓயனா. ஏன்னா சொல்லுமா. பால் குடிச்சு குடிச்சு போயிட்டு போ. சௌகரியமா தான் இருக்கும். சௌகரியமா இருக்கு. போய் வந்துயா பாலா உங்க வீட்டுக்காரே கூட எனக்கு வேணாம். அது வராது வந்துக்கிறாரு. ஓடு 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 ஒரு குஞ்சாடு ஓடு. போயினா இருங்க. நீங்க கடனா வெட்டிங்க. எனக்கு எதுவுமே வேணாம். அசைவெல்லாம் நான் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் போயிட்டு விடு. என் தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கிறேன். அதனால பத்திரிக்கை கொடுத்து போலான்னு வந்தேன். ஆமா ஆமா கோட்டு பாட்டில் வாங்கிட்டியா? கோட்டு பாட்டில் பத்திரிக்கை கொடுக்கும் போதே அவனுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சிருவாங்க. வாட்டர் பாட்டில காமிச்சா தான் வருவீங்க. வர மாட்டீங்களா? கோட்டை பாட்டில் கல்ல காமிச்சா தான் லாரியில் காலத்தை வைப்பாங்க. இல்லைன்னா ஒரு ஜனங்களும் வராது. ஐயா இந்த காலத்துல நல்லது கெட்டது எது நடந்தாலும் அது இல்லாம எந்த வேலையா நடக்குது. கண்டிப்பா உண்டு. நான் வச்சிருவேன். நான் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். தங்கச்சி என்ன சொல்லுங்க. ஆமா நான் மொழி விளக்கப்பட்டது. ஆமா ஐயா என்னுடைய தங்கையினுடைய திருமணத்துல மொழி விளக்கப்பட்டது. ஏன்னா அனைவருமே வரணும், வயிறார சாப்பிடணும், மனதார என்னுடைய தங்கச்சி வாழ்த்தணும். அப்படி வாழ்த்தினா அதுவே போதும். பணம் முக்கியம் இல்லை ஐயா. முடியுமா? நம்ம 2 பேர்த்த விட்டுக்கிறாங்க. என்னத்த விட்டுக்காம 2 பேர் தான் விட்டுக்கிறாங்க. உந்த விட மாட்டாங்க. ஆட்டம் முதல்ல பாரு. இந்த போட்டி பாரு. முடியுமா? ஆமா ஆமா மொழி கிடையாது. வாட்டர் பாட்டில் வாங்கி வந்துடுறேன். சாப்பாடு ஃப்ரீயா போட்டுடுறேன். ஜனம் போட்டு அதிகமா வரும். அதுதான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா வரணும். நாட்டு மக்களே உங்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள். ஏன்னா உங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கல அப்படின்னு யாரும் தவறா எடுத்துக்காதீங்க. நான் இருக்கிறது ஒரு ஆளு. எந்த வேலையை செய்வேன், எந்த வேலையை விடுவேன். அதனால உங்க வீட்டு கல்யாணமா நினைச்சு அனைவருமே திருமணத்திற்கு வாங்க.
வயிறார சாப்பிடுங்க, மனதார என்னுடைய தங்கச்சி வாழ்த்துங்க. ஏன்னா நீங்க அனைவருமே வாழ்த்துனீங்கன்னா தான் என்னுடைய தங்கச்சி வாழ்க்கையில நல்லா இருப்பா. அனைவருமே கல்யாணத்துல இருப்பாப்ப கண்டிப்பா வந்துருங்க. கிணற்றுக்குள் வாழும் கவலையை போலே மனதுக்குள் வாழும் ஆசைகள் போலே இது ஒரு தலைராகம் எந்த வகையில் தாரும் அவள் இறக்கத்தை தேடும் என் மனம் பாடும் அது என் மனம் பாடும் கடவுள் வாழும் கோவிலே கற்பூர தீபம் இறைவா, என்னுடைய அண்ணனோ சென்றிருக்கின்றார் அத்தி ஒரு கிராமத்திற்கு. அவர் வந்து கேட்டா இந்த பாவி நான் அவர்கிட்ட என்ன பதில் சொல்ல போறேனே தெரியலையே ஆண்டவா. திருமண செய்தி எடுத்து கூறலாம் என்று பார்த்தால் குடிசில ஆளிலேயே எங்க சென்றிருப்பா. சரி தேடிக்கொண்டே போகலாம்.